ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஏவாளுடைய படைப்பை குறித்து நோ டிஸ்கிரிப்ஷன், ஆதாமுடைய படைப்பை குறித்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனால் யாரை படைத்தார்? ஆதாம் படைத்தார். ஆதாமை மண்ணிலேருந்து உருவாக்கி ஜீவநாசத்தில் அவர் சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மானம். ஏவாளை தான் படைத்தார். எலும்பு எடுத்து ஏய் பெண்ணே அப்படின்னாரு, பெண்ணாச்சு. எப்படி வீட்டில் போய்ட்டு ஒரு சப்ஸ்டிக் எடுத்து ஏய் பெண்ணேன்னா ஆகுமா? ஆகாது. இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்ற கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கனில் உள்ள ஒரு எலும்பு எடுத்து ஆய் பெண்ணேன்னா வருமா? வராது. ஆனால் அவர் ஆய் பெண்ணேன்னா வந்துருச்சு. வாவ்! ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஏவாளுடைய படைப்பை குறித்து நோ டிஸ்கிரிப்ஷன், ஆதாமுடைய படைப்பை குறித்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மண்ணை எடுத்தார், ஒரு உருவத்தை ஒரு பொம்மை மாதிரி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி, அப்புறம் மூக்கில் 2 ஓட்டையை போட்டார். உசுன்னு ஊதினார், பக்குன்னு ஆள் வந்துட்டார் உயிர். ஆனால் ஏவாளோட டிஸ்கிரிப்ஷன் ஒரே ஒரு விழா எலும்பு எடுத்து பெண்ணே முடிஞ்சு. வாவ்! அந்த அளவுக்கு தேவன் மேஜிக்ஷனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மேஜிக் பண்ணுவார், நம்புங்க. ஹல்லேலூயா! நிறையா மேஜிக் பண்ணுவார், நம்புங்க. ஹல்லேலூயா! ஓகே. ஸோ அப்போ ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் கனியாகிய பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா! ஆமென். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்வீங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே உங்களை குறித்து தன்னுடைய எண்ணத்தில் வைத்து அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆமென்.